ஹாய் காய்ஸ், ஐம் பிரசாந்த். லாஸ்ட் வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நம்ம ஒரு லாங் ட்ரிப்பாக ட்ரை பண்ணியிருப்போம். கன்னியாகுமரி சன்ரைஸ், அப்புறம் ஈஷா டெம்பிள், அப்புறம் திருவனந்தபுரத்தில் இருந்தெல்லாம் கூட நம்ம ட்ரெயின் பிளாக்ஸ் ட்ரை பண்ணியிருப்போம். அந்த வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்துருந்தா ஓகே, பார்க்கல அப்படின்னா மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் தான் இருக்குது, சூப்பரான வீடியோஸாக இருக்கும், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அதன் தொடர்ச்சியாக நம்ம இன்றைக்கி எந்த மாதிரி வீடியோ ட்ரை பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டெம்பிள் எக்ஸ்ப்ளோரிங் வீடியோ தான் நம்ம ட்ரை பண்ண போகிறோம். சேலத்தில் இருக்கிற ஒரு ஃபேமஸான டெம்பிளை தான் நம்ம இன்றைக்கி எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். அதுக்காக நம்ம இந்த சேலம் ஓல்டு பஸ் ஸ்டாண்ட் நம்ம வந்திருக்கோம். சேலத்தை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 2 பஸ் ஸ்டாண்ட் இருக்குங்க. ஃபஸ்ட்டு வந்து நியூ பஸ் ஸ்டாண்ட், அப்புறம் இந்த ஓல்டு பஸ் ஸ்டாண்ட். இங்கேருந்து தான் பார்த்திங்கன்னா அந்த டெம்பிளுக்கு பை வாக்கில் நம்ம போகிற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம எந்த டெம்பிளுக்கு போகிறோம் அப்படிங்கிறத நான் உங்ககிட்ட இன்னும் நான் சொல்லாமல் இருக்கேன். கோட்டை மாரியம்மன் திருக்கோவில், அந்த டெம்பிளுக்கு தான் நம்ம இப்போ போக போகிறோம். பை வாக்கில் தான் நம்ம போக போகிறோம். இதுக்கப்புறம் நம்ம இந்த பஸ் ஸ்டாண்டை பற்றின ஒரு சின்ன கிளிப்ஸை பார்த்துட்டு, அதுக்கப்புறம் நம்ம பை வாக்கில் நம்ம கோயிலை எப்படி நம்ம ரீச் பண்ணுறது, அந்த கோயிலில் பற்றின சில டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. நம்ம ட்ராவலிங் அண்ட் ஃபுட்ஸ் சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்க ஆப்ஷனை கொடுத்துருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சேலம் ஓல்டு பஸ் ஸ்டாண்டை வந்து டபுள் டக்கர் பஸ் ஸ்டாண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, கீழே வந்து ஒரு டைப் ஆஃப் பஸ்ஸஸ் நிற்கும், மேலேயும் பார்த்திங்கன்னா டாப்பில் வந்து சில டைப் ஆஃப் பஸ்ஸஸும் நிற்கும். அதனால பார்த்திங்கன்னா இந்த ஓல்டு பஸ் ஸ்டாண்டை வந்து டபுள் டக்கர் பஸ் ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சைடு தான் பஸ்ஸஸ்லாம் வெளியில் வரும், ஓகேவா? அதிலேருந்து நம்ம அப்படியே இந்த சைடு போனோம் அப்படின்னா நம்ம அந்த மாரியம்மன் கோவிலுக்கு போகலாம். சரி வாங்க, இதுக்கப்புறம் நம்ம போகலாம். ஓல்டு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நம்ம இப்போ இந்த சைடில் தான் வந்தோம். வந்து அப்படியே நம்ம லெஃப்டில் கட் பண்ணோம் அப்படின்னா ஸ்டார்டிங்லேயே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கோபுரம் ஒன்று இருக்கும். இதுதான் பார்த்திங்கன்னா அந்த பெரிய மாரியம்மன் திருக்கோவிலோட என்ட்ரன்ஸ், ஓகேவா? அங்கேருந்து தான் நம்ம போகிற மாதிரி இருக்கும். சரி வாங்க, நம்ம இப்போ உள்ளே போகலாம் கோயிலுக்குள்ளே. கைஸ், நம்ம இந்த மாரியம்மன் கோவிலோட என்ட்ரன்ஸ்க்கு நம்ம வந்துட்டோம். பட் ஆனால் இன்னும் இந்த கோவிலில் வந்து என்ட்ரன்ஸ், அதாவது அந்த நடை இன்னும் திறக்கலை. இந்த கோவிலோட டைமிங்ஸ் என்ன, ஓப்பனிங் டைமிங்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, காலையில் 6 மணிலேருந்து மதியம் 11 மணி வரைக்கும், அப்புறம் திருப்பி 4 மணிக்கு ஓப்பன் பண்ணி நைட் 9 மணி வரைக்கும் இந்த கோவில் ஓப்பனில் இருக்கும். இப்போ டைம் வந்து 3:40 சம்திங் ஆகிறதுனால இந்த கோவில் நடை வந்து இப்போதைக்கு மூடியிருக்காங்க. இன்னும் ஒரு 1/2 hourல இந்த கோவிலோட நடை ஓப்பன் பண்ணிடுவாங்க. கோவிலில் நடை திறந்ததுக்கப்புறம் நான் வந்து தரிசனம்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த கோவிலை பற்றின ஹிஸ்ட்ரி, மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு லைனாக சொல்கிறேன். டைம் கரெக்டாக 4 o'clock ஆகிறதுக்கு இன்னும் ஒரு 2 minutes இருக்குது. கோவிலோட நடை ஓப்பன் பண்ணிட்டாங்களாமா. சரி வாங்க, நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். இதுதாங்க கோவிலோட இன்டீரியர். நான் உள்ளே போய் சாமியெல்லாம் நான் உங்களுக்கு காட்ட மாட்டேன், ஜஸ்ட் இங்கே ஓரெல்லாம் நான் உங்களுக்கு காமிச்சிட்றேன். நான் உள்ள சாமி தரிசனத்தை முடிச்சுட்டு வந்துட்டு உங்ககிட்ட நான் பேசுகிறேன். கைஸ், நம்ம இந்த கோட்டை மாரியம்மன் திருக்கோவிலில் வந்து தரிசனம்லாம் முடிச்சாச்சு. ஒரு 5 minutesலேயே நம்ம சாமியை பார்த்து தரிசனமும் முடிச்சாச்சு. க்ரௌடும்லாம் அதிகம்லாம் இல்லைங்க இன்றைக்கி, அதனால் நான் கொஞ்சம் சீக்கிரமாகவே சாமியை பார்த்துட்டேன். இப்போ நம்ம சமயபுரம் மாரியம்மன் திருக்கோவிலோட விலாகும் நம்ம ட்ரை பண்ணியிருப்போம். அதில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 hours பக்கத்துலலாம் நம்ம க்யூவில் நின்று நம்ம பார்க்குற மாதிரி இருந்துச்சு. பட் ஆனால் இந்த கோவில் அப்படி கிடையாது. டக்குன்னு நீங்கள் என்ட்ரன்ஸ் ஆன உடனே உங்களுக்கு சன்னதி இருக்கும். டக்குன்னு நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா அடுத்த நீங்கள் மூவ் பண்ணி போகிற மாதிரி தான் இருக்கும். அதனால் ஒரு பெரிய சிரமம்லாம் இருக்காது இந்த கோவிலுக்கு நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா.
சேலம்ல வந்து மொத்தம் 8 மாரியம்மன் கோவில்கள் இருக்குதுங்க. இந்த 8 மாரியம்மன் கோவில்கள்லயே இந்த கோட்டை மாரியம்மன் தான் ரொம்ப பெருசு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இந்த பெரிய மாரியம்மன் கோவிலை பத்தின ஒரு சின்ன ஹிஸ்டரி என்ன அப்படின்னு பார்த்தலாம். இந்த கோவில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 500 வருடம் பழமை வாய்ந்த கோவில் அப்படின்னு சொல்றாங்க. பட் ஆனால் பார்த்தீங்கன்னா அப்படி தெரியாது. நல்லா பெயிண்டிங்ஸ்லாம் பண்ணி நல்ல கலர்ஃபுல்லாக வச்சுருக்காங்க. இப்போ அதெல்லாம் மெயின்டெனன்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. 500 வருஷத்துக்கு முன்னாடி ஆட்சி செய்த சேர நாட்டை சேர்ந்த அந்த சிற்றரசர்கள் அப்படின்னு சொல்லப்படுறவங்க வந்து இதுக்கு பக்கத்தில் வந்து ஒரு கோட்டை அமைச்சு, இந்த கோட்டை அமைச்சதுக்கப்புறம் வந்து இந்த பெரிய மாரியம்மன் கோவிலையும், அதுக்கப்புறம் இதுக்கு பக்கத்திலே வந்து ஒரு பெருமாள் கோவிலையும் அமைச்சு மாரியம்மன் கோவிலை வந்து ஒரு காவல் தெய்வமாக அந்த சிற்றரசர்கள்லாம் வணங்கிக்கிட்டு இருந்தாங்க. இதுதாங்க இந்த கோவிலோட ஒரு சின்ன ஹிஸ்ட்ரி. இதுக்கப்புறம் வந்து இந்த கோவிலில் வந்து ஆடிப்பெருக்கு அன்னைக்கு, அதாவது ஆடி 18 அன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் டே அப்படின்னு சொல்லலாம். அப்போ வந்து இந்த கோவிலில் சிறப்பு பூஜைகள்லாம் நிறையா நடத்துவாங்க. அப்போ வந்து ஏராளமான பக்தர்கள்லாம் கூட இந்த கோவிலுக்கு வருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாரியம்மன் கோவிலில் என்ட்ரி ஃபீஸ் அப்படின்ட்டு எதுவுமே கலெக்ட் பண்ணுறது இல்லை. ஃபுல்லாக ஃப்ரீ ஆஃப் தர்ஷன் தான். இது வரைக்கும் நம்ம சேனலில் மொத்தம் 2 மாரியம்மன் டெம்பிள்ஸை பற்றின எக்ஸ்ப்ளோரிங் வீடியோ நம்ம ட்ரை பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து சமயபுரம் மாரியம்மன் டெம்பிளுக்கு ட்ரை பண்ணியிருக்கோம். செகண்ட் வந்து இந்த சேலம் கோட்டை பெரிய மாரியம்மன் கோவிலையும் நம்ம ட்ரை பண்ணியிருக்கோம். அந்த சமயபுரம் மாரியம்மன் கோவிலோட எக்ஸ்ப்ளோரிங் வீடியோவோட லிங்க் வந்து நான் இங்கே மேலே ஐ பட்டனில் தரேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். சரி, ஓகேங்க. இது வரைக்கும் இந்த கோட்டை மாரியம்மன் டெம்பிளை பற்றின ஹிஸ்ட்ரி கிளிப்ஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். இந்த வீடியோவும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் ட்ராவலிங் அன்ஃபோர்ஸ் சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆளுங்க அந்த ஆப்ஷனே கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன் கைஸ். டாட்டா, பாய்.